அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்காக உழைக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரசினுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி மீதும் இந்த நாட்டினுடைய அன்னையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் நேஷனல் ஹெரால்டு என்று ஒரு வழக்கு ஏற்கனவே பதியும். அதன் தொடர்ச்சியாக தற்போதும் மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைதான் மீண்டும் ஒரு வழக்கை பதித்திருக்கின்றார்கள். இதை கண்டிக்கின்ற விதமாக இப்போது நாம் சில கருத்துக்களை, அதாவது நேஷனல் ஹெரால்டு என்று சொல்லப்படுகிறது. நேரு பிரானுடைய காலகட்டத்தில் நேரு பிரான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் செயல்படுகின்ற போது நேரு பிரான், காந்தியடிகள், கோபாலகிருஷ்ண கோகலே, மோதிலால் நேரு என்று பல்வேறு தரப்பட்டவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு நிலப்பகுதியை வாங்கி அதில் AJL என்று சொல்லப்படுகின்ற அசோசியேட் ஜர்னல் லிமிட் என்ன சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யாரு? நேரு அது சொந்த செலவிலே தன்னுடைய காசை செலவழித்து வாங்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில நேஷனல் ஹெரால்டு என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையினுடைய அலுவலகத்தை கட்டுறாங்க. அந்த அலுவலகத்தை கட்டி அந்த அலுவலகத்தின் மூலமாக இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் சென்றடைந்து மக்களுக்கு சுதந்திர தாகத்தை உருவாக்கு. இந்த சுதந்திர தாக்கத்தை உருவாக்குவதற்கு யார் செலவில் இந்த அசோசியேட் ஜர்னல் லிமிட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தின் மூலமாக நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை எதற்கு உருவாக்கும்? ஒட்டுமொத்தமாக நம்முடைய அப்பாவி மக்கள், எனக்காக, உங்களுக்கு. அப்ப இப்படி இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை தன்னுடைய சொந்த செலவிலே தன்னுடைய கொள்ளு தாத்தா ராகுல் காந்தியுடைய கொள்ளு தாத்தா உருவாக்கி, அது பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அது ஒரு பேசும் பொருளாக, ஒரு பிரச்சனையாக, திருட்டு ஊழலாக இன்றைக்கு ராகுல் காந்தி மீதும் அன்னை சோனியா காந்தி மீதும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கேவலப்படுத்துகின்ற கேவலமான ஒரு செயலில் செயல்படுத்தி இன்றைக்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தற்போதும் ஒரு வழக்கு மீண்டும் அவர்களுக்கு மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினால் இன்றைக்கு வழக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த வழக்கை தொடுக்கிறவர் முதலில் இந்த வழக்குடைய அனுபவம், அதாவது 1938ஆம் ஆண்டு இந்த அசோசியேட் ஜர்னல் லிமிட் நிறுவனத்தின் மூலமாக நேஷனல் ஹெரால்டு உருவாக்கப்படுகிறது. சுப்பிரமணிய சாமி இந்த கேஸ வழக்கை பதிவு செய்கிறவர் 1939 பிறக்கிறாரு. அதாவது இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை உருவாகி 365 நாட்கள் கழித்து பிறக்கிறார், ஒரு ஆண்டுகள் கழித்து பிறக்கிறார். ஆனால் எனக்கு தெரிந்து இவர் கருவில இருந்து சட்டம் பயந்துதான் வெளிவந்தாரோ என்றது போல் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமா நேஷனல் ஹெரால்டை பொறுத்த வரைக்கும் 1942 ஆண்டு வெள்ளையிலேயே வெளியேறு இயக்கத்தின் போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றான், அதை தடை செய்யணும்னு தடை பண்றான். ஆனால் தொடர்ச்சியாக மக்களுக்காக மீண்டும் கருத்துக்களை ஒழிக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் இந்த பத்திரிகை செயல்படுது. ஆனால் நிதி சுமையால் அந்த பத்திரிகையை முன்பு கொண்டு செல்லப்படுகிறது. சோ அதற்காக அந்த நிதி சுமையை கடந்து இந்த பத்திரிகை யங் இந்தியா என்று சொன்ன நிறுவனம் அதை வாங்க முன்வருகிறது. அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய பங்குதாரர்களாக அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு பேர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. சோ யங் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை வாங்கும்போது கோடிக்கணக்கான ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், சோனியா காந்தி ஊழல் பண்ணிட்டாங்க, ராகுல் காந்தி ஊழல் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இப்போது இந்த நேஷனல் ஹெரால்டு பிரச்சனைக்கு மீண்டும் ஒரு வழக்கு பதித்த காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்துல கர்நாடகால வாக்கு திருட்டு, அதுக்கப்புறமா அங்க 1,250,000 வாக்கு திருட்டு, பீகார்ல வாக்கு திருட்டு, ஹரியானால வாக்கு திருட்டு. இப்ப நம்ம எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அதில் வாக்கு திருட்டு கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நேஷனல் ஹெரால்டுல நம்முடைய தலைவர் ஊழல் செய்து விட்டார், ஏமாற்றி விட்டார், மக்களுக்கு செய்திருப்பி விட்டார் என்று பல்வேறு ஜோடிக்கப்பட்ட கதைகளை இன்னைக்கு பாரதிய ஜனதா உள்ள கொண்டு வருது. இப்போ ஒட்டுமொத்தமாக மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் நேஷனல் ஹெரால்டு பிரச்சனையை தவிர மக்களை பாதுகாப்பதற்காக அல்ல. பாதுகாக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக. அப்போ சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமன்றத்திலே ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் என்ன பண்ணினாலும் யாருமே கேட்க முடியாது என்பது ஒரு நிலைப்பாட்டில் அவர் செயல்பட்டிருக்காரு. இவருக்கு இந்த இந்தியாவினுடைய செயல்பாடுகளை நீங்க தொடர்ச்சியாக குறிப்பிட்டு